தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய சிந்தனையாக விண்ணகத்திற்கு உரியவர்களாக நாங்கள் மாற்றம் வருவோம். இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் விண்ணக தந்தைக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் வாழவும், விண்ணகத்திற்கு செல்லுவதற்கு தேவையானவற்றை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளவும் நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே, மனித வாழ்க்கையிலே சொத்துக்கள், பணம் எங்களுக்கு தேவையானவை இருந்தால்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழலாம், இல்லை என்றால் வாழ முடியாது. இதே போன்றுதான் நாங்கள் விண்ணகத்திற்கு சென்று விண்ணக தந்தையோடு நாங்கள் ஒன்றாகி உயிராகி நட்புறவாகி வாழ விண்ணக தந்தைக்கு உரியவர்களாக எங்களை நாங்கள் கொடுக்க, விண்ணக தந்தைக்கு விருப்பமான வகையில் எங்களுடைய வாழ்க்கையை வாழ எங்களை நாங்கள் ஆண்டவருக்காக ஆயத்தம் செய்ய வேண்டும். அந்த காலப்பகுதி தான் இந்த தவக்காலம். ஆண்டவராகிய கிறிஸ்து இன்றைய நாளிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். நாங்கள் விண்ணக தந்தைக்கு உரியவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டுமானால் ஆண்டவர் 2 விடயத்தை இந்த தபக்காலத்திலே செய்யும்படி வலியுறுத்தி நிற்கின்றார். பகைவரிடம் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகின்றார், துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து இன்றைய தவக்காலத்தில் எங்களுக்கு சொல்லுகின்றார். மன்றாடுவோம், பகைவர்களுக்காக மன்றாடுவோம், எதிரிகளுக்காக மன்றாடுவோம், எங்களுடைய வாழ்க்கையை குழி தோண்டி புதைப்பவர்களுக்காக மன்றாடுவோம், எங்களை இழிவாக பேசி எங்களுடைய வாழ்க்கை தரத்தை குறைப்பவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம், எங்களோடு சேர்ந்து வாழாதவர்களுக்காக மன்றாடுவோம், எங்களை புறக்கணிப்பவர்களுக்காக மன்றாடுவோம், எங்களை மறுப்பவர்களுக்காக மன்றாடுவோம், எங்களை ஓரங்கட்டி ஒதுக்கி வாழ்வர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இந்த தவக்காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பி என்ற வகையிலே நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விண்ணக தந்தைக்கு உரியவர்களாக நாங்கள் ஆள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிரி என்ற ஒன்றை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கவில்லை. பகைவர்கள் என்பவர்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கவில்லை. கெட்டவர்கள் என்பவர்களை ஆண்டவர்களுக்கு கொடுக்கவில்லை. தீயவர்கள் என்பவர்களை ஆண்டவர்களுக்கு கொடுக்கவில்லை. மாறாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தது நல்ல உள்ளங்களே. ஆகவே நாங்கள் தான் பிரித்து பார்க்கின்றோம், பகைத்து பார்க்கின்றோம், புறக்கணித்து பார்க்கின்றோம், ஓரங்கட்டி பார்க்கின்றோம், ஒதுக்கி பார்க்கின்றோம், இல்லாதது பொல்லாதது நாம் சொல்லி அவருடைய வாழ்க்கையை இழிநிலைக்குள் கொண்டு செல்லுகின்றோம். காரணம் நாங்கள் தான். ஆகவே இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விண்ணக தந்தைக்கு உரியவர்களாக நாங்கள் மாற்றம் பெற பகைவர்களுக்காக மன்றாடுவோம், எதிரிகளுக்காக மன்றாடுவோம், எல்லோருக்காகவும் நாங்கள் இறைவனிடம் சென்று எல்லோரையும் இறைவனிடம் கூட்டிச் செல்வோம். அன்பின் கருவிகளாக, அமைதியின் கருவிகளாக, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றம் வரணும். அந்த மாரி உள்ளமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய உரிமை பிள்ளைகளாக, அன்பு பிள்ளைகளாக உருமாற்றம் பெறும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.